हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यो नमस्तस्मै पिनाकिने। இன்னைக்கு கொஞ்சம் அந்த வீடியோ மட்டும் இருக்காது, ஏன்னா இங்க கொஞ்சம் பேண்ட்வித் கம்மியா இருக்கிறதுனால வீடியோ எல்லாம் பேசுறோம். நந்திகேஸ்வரரானவர் பகவான ஆராதனை பண்ணி உபாசனையினால சிவசாரூபியத்தை அடைஞ்சார். பரமேஸ்வரன் சிவசாரூபியத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அதை வேண்டாம், ஏன்னா அது கர்வத்துக்கு காரணமாயிடும், அதனால எனக்கு அந்த கர்வம் இல்லாம இருக்கணுங்கிறதுனால வானர முகம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிண்டார். அத ராவணேஸ்வரன் கிட்ட நந்திகேஸ்வரர் சொல்றத பரிகாசம் பண்ணானா ராவணேஸ்வரன் அப்படின்னு நந்திகேஸ்வரரே சொல்றார். நீங்கள்லாம் இப்ப கேட்டேளே அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் ராவணேஸ்வரன் கேட்டான். ஆனா அதுக்கு நான் இந்த பதில சொன்ன போது என்னை பார்த்து பரிகாசம் பண்ணா. உபஹாசகரம் வாக்கியம் பௌலஸ்தியஸ்ய ததா சுராஹா மயா ததாஹி சப்தஹா அசௌ ராவணஹா லோகராவணஹா. ஏன்னா இந்த பரிகாசம் பண்றது, அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது தப்பு. அதனால நான் அந்த பௌலஸ்தியனை சாபம் கொடுத்தேன். என்ன மாதிரி சாபம் கொடுத்தேன்னு சொல்றார் நந்திகேஸ்வரர். ஈதிருஷான் ஏவ வக்திராணி ஏஷாம் வை சம்பவதிஹி தைஹி சமேதஹா யதா கோபி நரவர்யோ மகாதபாஹா மாம் புரஸ்கிருத்ய சஹசா ஹனிஷ்யதி ந சம்சயஹ. கொஞ்சம் சத்தமா இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம், ஏன்னா அது வெளியில உட்காந்து எடுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த சங்கல்பம் சிவராத்திரி வரைக்கும் தொடர்ந்து எடுக்கணுங்கிற சங்கல்பம் ரொம்ப பங்கம் ஆக வேணான்றதுனாலதான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில உட்கார்ந்து எடுக்க வேண்டிய சந்தர்ப்பமா இருக்கு. அதனால இங்க சாபம் என்ன கொடுக்கிறாருன்னா, என்னோட இந்த வானர முகத்தோடு கூட இருக்கிற மிருகங்கள் என்னோட ரூபம் வானர முகம் உடம்பு மனுஷ உடம்பு மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்ப வராளோ, என்ன மாதிரியே இருக்கிற ஒரு உருவம் எப்ப அந்த படைய முன்னிறுத்தி வருதோ, அது எல்லாத்துக்கும் தலைவனாக ஒரு நரவரன் எப்ப வரானோ அன்னைக்கு உனக்கு முடிவு ஏற்பட்டுரும்னு சாபம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார் நந்திகேஸ்வர். ஏவம் சப்தோமயா பிரம்மன்னு ராவணோ லோகராவணா. ஏன்னா இந்த மாதிரி பரிகாசம் பண்றது, அதுவும் சிவபக்தால பண்றது தப்புங்கிறதுனால இங்க தாத்பரியம். அர்ச்சிதம் கேவலம் லிங்கம் வினாதேன மகாத்மனா பீட்டிகா ரூப சம்ஸ்தேன வினா தேன சுரோத்தமாக. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றார் நந்திகேஸ்வரர். என்னன்னா, லிங்கத்தை பூஜை பண்ணா கரெக்ட் ராவணன், ஆனா வெறும் லிங்கத்தை மட்டும் பண்ணா பீட்டிக ரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை முன்னிறுத்தி பண்ணவில்லை. என்ன அர்ச்சிதம் கேவலம் லிங்கத்தை மட்டும் பண்ணா வினா தேன, எது இல்லாம பீட்டிகா ரூப சம்ஸ்தேன வினா. என்ன பீட்டிகா ரூபமா இருக்கிற விஷ்ணு நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, பீட்டிகை மகாவிஷ்ணுன்னு. விஷ்ணுனாகி மகாபாகாக தஸ்மாத் சர்வம் விதாஸ்யதி.
தேவதேவோ மகாதேவா விஷ்ணுரூபி மகேஸ்வரா. ஏன்னா மகாவிஷ்ணு தான் ஸ்திதிகர்த்தா. பரமேஸ்வரன் தான் மகாவிஷ்ணுன்னு பார்த்தோம், சொன்னார். அந்த விஷ்ணுவானவர் உபாசனைக்கு யோக்கியர், அர்ஹதர். அதனால நீ சிவ உபாசனை, லிங்கோபாசனை பண்ணும் பொழுது விஷ்ணு உபாசனையும் சேர்த்து பண்ணதுதான் முறை. ஏன்னா பீட்ட ரூபமாக, பீட்டிகா ரூபமாக இருக்கிறது விஷ்ணு தான். அப்படிங்கிறதுனால சர்வ விஷ்ணுனா ஹி மகாபாகாக தஸ்மாத் சர்வம் விதாஸ்யதி. அதனால நீங்கெல்லாம் இப்போ இதுக்கு ஒரு முடிவு வேணும்னா விஷ்ணுவை போய் பிரார்த்திங்கோ. ஏன்னா விஷ்ணுவை உபாசனை பண்ணாம இருந்துட்டான் ராவணன். அவன் பண்ண ஒரு தப்பு அதுதான். அதனால அதை நீங்க போய் பிடிச்சுக்கோங்கன்னு இவர் அவளுக்கு அட்வைஸ் கொடுக்குறார். சர்வே யூயம் பிரார்த்தையந்து விஷ்ணும் சர்வகுஹாசயம். எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய விஷ்ணுவை போய் நீங்கள் சரணடையுங்கள். அகம் ஹி சர்வதேவானாம் புரோவர்த்தி பவாம்யதः தே சர்வே நந்தினோ வாக்கியம் சுத்வா முதிதமானசாக வைகுண்டமாகதா கீர்பிர் விஷ்ணும் ஸ்தோத்தும் பிரச்சக்ரிரே. அதனால நான் எல்லா தேவதைகளோடும் கூட நானும் வரேன் ஒன்னும் யுத்தத்துக்கு, ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு. ஆனா நீங்க முதல்ல விஷ்ணுவை பிரார்த்திங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்சு விஷ்ணு லோகத்துக்கு போறாளாம், வைகுண்டத்துக்கு. அங்க போய் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்றாள் அப்படின்னு சொல்றது புராணம். தேவாவூச்சுஹு, தேவர்கள்லாம் சொல்றா, நமோ பகவதே துப்யம் தேவதேவ ஜெகத்பதே त्वदाधारमिदं सर्वं जगदेतच्चरचराचरम्. हे மகாவிஷ்ணு, நமோ பகவதே, ஹே பகவான் உனக்கு நமஸ்காரம். ஹே ஜெகத்பதியான மகாவிஷ்ணு, துவதாதாரம் இதம் சர்வம். இங்க இருக்கிறது எல்லாம் ஒன்ன ஆதாரமா வச்சு இயங்கிறது தான் ஜெகதேதச்ச சராச்சரம். இருக்கிறது, இருந்தது, இருக்க போறது. அதுல ஜடமா இருந்தாலும் சரி, சேத்தன வஸ்துவா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்னு ஆதாரமா வச்சுதான் இருக்குன்னு பிரார்த்தனை பண்றா. ஏதல்லிங்கம் त्वया விஷ்ணோ திருதம் வை பிண்ட ரூபிணா மகாவிஷ்ணுஸ்வரூபேண காதிதோ காதிதோ மதுகைடபௌ ததா கமட ரூபேண திருதோ வை மந்தராஜலः வராஹ ரூபமாஸ்தாய ஹிரண்யாக்ஷோ ஹதஸ்வய ஹிரண்யகசிபுர்தைத்யோ ஹதோ ஹரிரூபிணா त्वया चैव बलिर्बद्धो दैत्यो वामनरूपिणाम्. விஷ்ணு பிரார்த்தனை பண்றா, இந்த லிங்கமானது உன்னாலதான் தாங்கப்படுறது. அது மட்டும் இல்ல, மகாவிஷ்ணு ரூபனாக இருந்து நீ மதுகைட்டபர்களை வதம் பண்ண. அதே மாதிரி ஆம கூர்மமா இருந்துட்டு என்ன மந்தராச்சலம் அந்த பெரிய மலையை நீ தாங்கி பிடிச்சுண்ட. வராக ரூபமா இருந்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண. ஹிரண்ய கசிபு வதம் பண்றதுக்கு நரசிம்ம ரூபத்தை எடுத்த. அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்திய வாமன ரூபமாக போய் நீ அவனை அவனுடைய கர்வத்தை அடக்கின. இப்படிலாம் இருக்கிறதுனால இதோப்பி அஸ்மான் மகாவிஷ்ணு ததைவ பரிபாலய. இன்னைக்கு எங்களை நீ தான் காப்பாற்றணும். இத்தனை உலகத்தையும் காப்பாத்தின நீ, இன்னைக்கு எனக்கு எங்களை காப்பாத்துற ஒரு கடமை இருக்கு. ராவணஸ்ய பயா தஸ்மாத் திராத்தும் பூயோர்ஹசித்வரம். அதனால ராவண பயத்தினால பீடிக்கப்பட்ட எங்களை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றா. ஏவம் சம்பிரார்த்திதோ தேவைஹி பகவான் பூத பாவனஹ உவாச்ச ச சுரான் சர்வான் வாசுதேவோ ஜெகன்மயஹ. இப்படி பகவான் பிரார்த்திக்கப்பட்டார். எப்படிப்பட்ட பகவான்னு சொல்றது? பூத பாவனஹா. பூதா பூத பாவனஹா. பவத் பவ பூதா பூசத்தாயாம்ன்ற தாத்து தான் பாவனஹாக்கும். பூபவ பவதி. பூதங்கள் எல்லாம், பூதங்கள்னா உயிரினங்கள். உயிரினங்கள் எல்லாம் யாரினால் உண்டாக்கப்பட்டு வளர்த்தப்பட்டு காப்பாற்றப்படுகின்றனவோ அப்பேற்பட்டவனுக்கு பூத பாவனகா, பூதாத்மா பூத பாவனகான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் இருக்கு. அதனால மகாவிஷ்ணுக்கு பூத பாவனகான்னு ஒரு பெயர். ஏன்னா ஸ்திதி கர்த்தாங்கிறதுனால பகவானாலதான் இந்த ஜெகத் முழுக்கவும் இயக்கப்பட்டு வருகின்றது. அப்படிங்கிறதுனால பூத பாவனகா. உவாச்ச சுரான் சர்வான் வாசுதேவோ ஜெகன்மயः.
கரெக்டா மகாவிஷ்ணு ஸ்தோத்திரம் பண்ணும்போது இங்க விஷ்ணு சஹஸ்ரநாமமும் கோயில்ல போட்டா என்ன ஒரு இது. அதனால இங்க பூத பாவனஹா அப்படின்னு பகவான சொல்றது. ஏவம் சம்பிரார்த்திதோ தேவைஹி பகவான் பூத பாவனஹா உவாச்ச சுரான் சர்வான் வாசுதேவோ ஜெகன்மயா. பேர்பட்ட வாசுதேவனை பார்த்து தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை என்ன பண்றாளாம், ஹே தேவா. தேவர்கள் பிரார்த்தனை பண்ண அவளுக்கு பதில் சொல்றாளாம் மகாவிஷ்ணு, ஹே தேவாஹா ஸ்ரூயதாம் வாக்கியம் பிரஸ்தாவ சதிருஷம் மகத் கைலாதிம் ச புரஸ்கிருத்ய சர்வே யூயம் त्वरान्विताः அவதாரான் பிரகுர்வந்து வானரீம் தனுமாஸ்ருதாः அஹம் ஹி மானுஷோ பூத்வா யஜ்ஞானேன சமாவிருதः சம்பவிஷ்யாம்யயோத்யாயாம் கிருஹே தசரதஸ்ய ச பிரம்ம வித்யா சகாயோஸ்மி பவதாம் காரிய சித்தயே. அதனால நீங்கள்லாம் நான் சொல்றதை கேளுங்கோ, நான் சொல்ற இந்த படி நீங்க நடந்துக்குங்கோ அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். என்ன பண்ணணும்னா, பகவான் நந்திகேஸ்வரர் உங்களுக்கு தலைவராக அவதாரம் பண்ணுவார். அதனால வானரையும் தனுமாஸ்ருதாக, வானரமாக அவர் பண்ணுவா. நீங்கள்லாமும் வானர தனுனா உடம்பு, வானரத்தினுடைய உடம்பு வச்சுண்டு நீங்கள்லாமும் அவதாரம் பண்ணுங்கோ. என்ன பண்ணி தேவர்கள் எல்லாம் வானர சைன்யமாக வாருங்கள் பண்ணணும். நான் என்ன பண்றேன், மனுஷ தேகத்தை எடுத்துட்டு எப்படிப்பட்ட மனுஷன்னா அஜ்ஞானத்தோடு கூடிய மனுஷனாக என்ன ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு ராமர் ராமாயணம் முழுக்க தன்னை பகவானா காட்டிக்கவே இல்லை. ஒரே இடத்துல மட்டும் அவர் ஜட்டாயுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் நீ போ அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அந்த மாதிரி ரொம்ப சில இடங்கள்ல தான் அங்க தன்னை மகாவிஷ்ணுன்னு ராமர் காமிச்சுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அகம் ஹி மானுஷோ பூத்வா அஜ்ஞானேன சமாவிருத்தா, அஜ்ஞானத்தோடு கூடிய மனுஷனாக நான் பிறக்கிறேன், அவதாரம் பண்றேன். அப்போ எங்க பிறக்கிறேன்னா அயோத்தியால தசரத கிரகத்துல என்னுடைய அவதாரம் ஏற்படும். அப்போ எனக்கு துணையாக பிரம்ம வித்யாவாகிய இந்த சக்தி இருக்காளே பராசக்தி, பிரம்ம வித்யான்னு பேர். பிரம்ம வித்யான்னா ஞானஸ்வரூபம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த வித்யைக்கு பிரம்ம வித்யா ஸ்திரீலிங்கம்ன்றதுனால அந்த பிரம்ம வித்யையே ஒரு பொண்ணாக எனக்கு சகாயம் பண்றதுக்கு வருவா. எந்த விதத்துல சகாயம் பண்றான்னா அப்படி சொல்ல போறார். எங்க பிறக்கிறா முதல்ல அதை சொல்றார். ஜனகஸ்ய கிருஹே சாட்சாத் பிரம்ம வித்யா ஜனிஷ்யதி பக்தோ ஹி ராவண சாட்சாத் சிவத்யானபராயணஹாம் தபசா மகதா யுக்தோ பிரம்ம வித்யாம் யதேச்சதி ததா சுசாத்தியோ பவதி புருஷோ தர்ம நிர்ஜிதா. அதனால ஜனகனுடைய கிரகத்துல சாட்சாத் பிரம்ம வித்யையே பிறப்போ. அப்போ ராவணன் சாமானிய ஆள் இல்லை. ராவணன் பெரிய பக்தன், பெரிய சிவ தியானத்துல எப்பவுமே இருக்கக்கூடியவன் ராவணேஸ்வரன். அப்பேற்பட்ட ராவணனானவன் எப்படிப்பட்டவன்னா தபஸும் மகா தபஸ்வி. அப்போ ஆனா பிரம்ம வித்யையை தேடி ஒரு தபஸ்வி போகும்போது கர்ம யோகத்தை பண்ணி அந்த தபஸை பிரம்ம வித்யைக்கு அனுகூலமாக அவன் பண்ணிட்டு போறான்னா அவன் வேற. இங்க காமியமான விஷயங்களுக்காக தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெறும் தபஸ்ல மட்டும் மூழ்கி இருக்கும்போது அந்த தப பலத்தை நம்மளால தகர்க்க முடியாது. ஆனா ஒரு தபஸ்வி பிரம்ம வித்யா பக்கம் திரும்பிட்டான். ஆனா அவன் அதுக்கான அர்ஹத்தை இன்னும் சம்பாதிச்சுக்காத ஒருத்தன். ஏன்னா ராகத்வேஷம் இருக்கிறவன் தானே அவன், ரொம்ப பூர்ண ராகத்வேஷியா இருக்கான். சாதன சதுஷ்டே சம்பத் இல்லாம இருக்கிறவன் ராவணேஸ்வரன். அப்போ அவனுக்கு ஆசை எதுல வந்துடுத்து, பிரம்ம வித்யாவுக்கு வந்துடுத்து. யோக்கியத்தை இல்லாமல் பிரம்ம வித்யாவுக்கு போறதுனால சுசாத்தியோ பவதி புருஷா தர்ம நிர்ஜிதா. அப்போ தர்மங்கள் அவனுடைய சாமான்யமான பண்ணிட்டு இருந்த தர்மங்கள் க்ஷீணிச்சு போயிடுறது. ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாத விஷயத்துல குவாலிஃபை பண்ணிக்காமையே அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறான். அப்படிப்பட்டவன் அது ஜெயிக்கப்படுவான் அப்படின்னு இங்க சொல்ற. தபசா மகாவிஷ்ணுவே சொல்றார், மகதாயுக்தோ பிரம்ம வித்யாம் எதேச்சதி ததா சுசாத்தியோ பவதி புருஷா தர்ம நிர்ஜிதா.
அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அதனால பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய சீதையை வந்து அபகரிக்கும் பொழுது அவனை ஜெயிச்சிட முடியும் அப்படின்றதுனால அதுதான் வழி. இல்லைன்னா ராவணேஸ்வரன் மாதிரி ஒரு பெரிய தபஸ்வியை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அவனுடைய தபசு சிவபக்தி இது அவனை காப்பாத்திடும். அதனால அவனை ஜெயிக்கணும்னா அவனை வந்து பிரம்ம வித்யை பக்கமாவது திருப்பி அவனை வந்து இந்த தபஸ் விஷயங்களை வந்து அவசரப்பட்டு அவனை பிரம்ம வித்தியக்கு போக வைக்கணும் அப்படிங்கிறத இங்க தாத்பரியம். அப்போ யார் யார் என்னென்னவா நீங்கள்லாம் தேவதைகள்லாம் ஒட்டுமொத்தமா வந்து எல்லாரும் வானரங்களாகட்டும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், ஏவம் சம்பாஷ்ய பகவான் விஷ்ணு பரமமங்களா பாலி சந்திரோம்சசபூதः சுக்ரீவோம் அம்சுமதசுதः ததா பிரம்மாண்சசம்பூதோ ஜாம்பவான் ரிக்ஷகுஞ்சரः शिलादतनयो नन्दी शिवस्यानुचरः प्रियः यो वै च एकादशो रुद्रो हनुमान् स महर्षिः अवतीर्णः सहायार्थं विष्णोः अमिततेजसः मैन्दादयोत कपयस्ते सर्वे सुरसत्तमाः एवं सर्वे सुरगणा அவதேருஹு யதா ததம். அதனால மகாவிஷ்ணு இப்படி சொன்ன உடனே இவெல்லாம் அந்தந்த அவதாரங்கள் எடுத்தாலாம். என்னவா வந்தான்னார், சந்திர அம்சம் இந்திர அம்சமாக வாலி வந்தான். சூரியன் அம்சுமதகானா சூரியன் அர்த்தம். சூரியோ அம்சமாக சுக்ரீவன் வந்தான். பிரம்மாவனுடைய அம்சமாக வந்தார் ஜாம்பவான். பிலாதனாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் அவர்தான் ஏகாதச ருத்ர ரூபமாக அனுமானாக வந்தார். அவதீர்ணா சகாயார்த்தம். அதனால இவாள்லாம் அவதாரம் பண்ணாலாம். யாருக்கு சகாயம்னா அமித தேஜஸாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு சகாயம். அளவில்லாத தேஜஸ்வரூபம்ன்றதுனால அமித தேஜசா. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுக்கு இவாள்லாம் சகாயத்துக்காக அவதாரம் பண்ணா. மைந்தாதயோத கபயஸ்தே சர்வே சுரசத்தமாக ஏவம் சர்வே சுரகணா அவதேருஹு யதா ததம். மைந்தன் முதலானவர்கள் கபிகளாக வானரங்களாக மைந்தன் முதலான வானரங்களாக அவதாரம் செய்தார்கள் தேவர்கள். மைந்தன்றதான் முதல் வானரத்துக்கு பேர். இப்ப மைந்தன் பையன் மைந்தன்றோமே, குரங்கனுடைய பேர் போல இருக்கு. ஏவம் சர்வே சுரகணாக அவதேருஹு. எல்லா தேவர்களும் அப்படி அவதாரம் பண்ணா. அதே மாதிரி மகாவிஷ்ணு கௌசல்யானந்த வர்தனனாக ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணார். ததைவ விஷ்ணுருத்பன்னः கௌசல்யானந்தவர்தனः விஸ்வஸ்ய ரமணாச்சைவ ராம இத்யுச்யதே புதைः. ஆஹா, ராமன் அவதாரம் பண்றான்னு சொல்றார். விஷ்ணு கௌசல்யானந்த வர்தனஹா, கௌசல்யக்கு ஆனந்தத்தையே வந்து பல மடங்கு உயரச் செய்தவர்னு அர்த்தம். ராமன குழந்தையா பிறந்தா கௌசல்யா எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைஞ்சிருப்பா. எப்படி யசோதை வந்து பகவான குழந்தையா பார்த்தாள். அப்போ யசோதைக்கு ஆனந்தத்துக்கு அளவில்லாம இருந்ததுன்றது பாக்குறமே. அந்த மாதிரி கௌசல்யக்கு வந்து கைகேயே அவ்வளவு ஆனந்தப்பட்டான் இருக்கு. ராமனை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பிரியமா. இப்ப கௌசல்யக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால பகவான் கௌசல்யானந்தவர்தனஹான்னு ராமச்சந்திரமூர்த்திக்கு ஒரு நாமம் நிறைய இடத்துல பார்க்கலாம். அது கௌசல்யானந்தவர்தனஹா. அப்பேற்பட்ட கௌசல்யக்கு மட்டுமா தசரதனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், கைகேயிக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், பரதனுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், லக்ஷ்மணனுக்கு கொடுத்தார். யாருக்கு தான் கொடுக்கல ராமச்சந்திரமூர்த்தி? ராமச்சந்திரமூர்த்தி போன இடத்தெல்லாம் ஆனந்தம் தானே கொடுத்தார் அவர். அப்பேற்பட்ட பகவான். ஏன்னா அதனாலதான் அடுத்த லைன்ல சொல்றார், விஸ்வஸ்ய ரமணாச்சைவ. உலகமே யார்கிட்ட ரமிக்கிறதோ, யார்கிட்ட ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ அதனால அவருக்கு ராமஹா இதி உச்சதே புதை. ராமநாமந்தான் ராமகதா சுதா அப்படின்னு பாடினார் தியாக பிரம்மம். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கதையானது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. தர்மஸ்வரூபம் ஸ்ரீராமர். அதனால ஒரு களங்கம் இல்லாத ஒரு ஸ்வரூபம். அவர் மகா தபஸ்வி. ராமர்னா ஏதோ வந்து ராவணனை கொண்டதை பட்டு ராமருடைய தபசு அங்க வனத்துல போய் ஒவ்வொரு ரிஷிகளா பார்க்கிறார் அவர். அதனால அப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவாக தன்னை வலம் வந்தார் மகாவிஷ்ணு. ராமச்சந்திரமூர்த்தியினுடைய
அந்த கதா தான் இந்த இந்த தேசத்தையே, இந்த மகாபாரதம் ராமாயணம் தான் இந்த தேசத்தை கட்டமைச்சுது. நேஷனல் ஹீரோவா இருக்கிறவர், இருந்தவர், இருக்க போவர் ராமர் தான். ராமனை ஒரு ஹீரோவா வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம தேசம் தர்ம தேசமாக இருக்கிறது. ஏன்னா ராமர் இல்லாத ஒரு எந்த ஒரு கார்னருக்கு போனாலும் ராமர் இருப்பார். ராமர் இங்கதான் உட்கார்ந்தார், சீதையை தேடி இந்த மலையில தான் போனார், ஏறி போனார், சீதையை தேடி இந்த மரத்தை தான் சுத்தி வந்தார், இப்படி இருக்கும். எங்க பார்த்தாலும் ராமாயணம் இல்லாத இடமே கிடையாது நம்ம தேசம் முழுக்க. அதனால இந்த நம்பூர்லயே இவ்வளோ ராமர் எதிர்ப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காளே ஒழிய, என்னுடைய சின்ன வயசுல வந்து நான் பார்த்த தெருக்கூத்து முதற்கொண்டு எல்லாம் ராம லவகுச்சா நாடகம் தான் நடக்கும் தெருக்கூத்தா எங்க கிராமங்கள்ல எல்லாம். என்ன அப்படி பேருமே பார்த்தா ராமசாமின்ற பேர் ரொம்ப காமன் இங்க வந்து. அப்படிதான் இருந்தது இந்த தமிழ்நாடுமே. கேரளாலாம் கேட்க வேண்டாம், நார்த் இந்தியா இப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. எங்க பார்த்தாலும் ராம 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 தான். இங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் ராமச்சந்திரன் தான் இருந்தார். பெரியாரே வந்து ராமசாமி நாயக்கர் தானே அவர் பெயர். எங்க ராமர் இல்ல? ராமரை வந்து செருப்பால் அடிச்சேன் மாலை போட்டேன்னு பேசுறதெல்லாம் இருக்கே. ராமச்சந்திரமூர்த்தியை ஆதர்சமா வச்சுன்றதுனாலதான் இந்த தேசத்துல ஒரு தர்மம் இருந்தது. எல்லாம் சங்கீதத்தை எடுத்துட்டா ராமச்சந்திரமூர்த்தியை அனுபவிச்சுதானே தியாக பிரம்மா எழுதினார் அத்தனை சங்கீதமும். ஒரு லாங்குவேஜ்லயும் ராமாயணம் இருக்கு. ராமாயணம் இல்லாத லாங்குவேஜே கிடையாது இந்தியன் லாங்குவேஜஸ்ல. ஒரு லாங்குவேஜ்லயும் அதுக்கு இங்கனா கம்பராமாயணம், மலையாளத்துல அதுல ஒரு ராமாயணம், ஒரிசால ராமாயணம், ஏகப்பட்ட ராமாயணம். அதை தவிர அத்வைத ராமாயணம், அப்புறம் துளசி ராமாயணம், ராமச்சரித்த மானஸ், எத்தனை ராமாயணங்கள். எப்படிப்பட்ட ஒரு ராமபக்திய வந்து அனுசரிச்சு இந்த தேசம். அதான் பரமேஸ்வரன் வந்து காசியில ராமநாமத்தை காதுல சொல்லி மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ராமர் ராமநாத சுவாமியை இங்க ராமேஸ்வரத்துல வந்து பூஜை பண்ணாருன்னு இந்த ஸ்கந்தபுராணம் சொல்றது. அதனால ராமனையும் சிவநாமத்தையும் ராமநாமத்தையும் தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெருசா பிரகடனப்படுத்தினா இந்த பஜனை சம்பிரதாயம்னு பார்த்தா ராமநாமம் சிவநாமம் இது ரெண்டு தான். நாமம்னாலே ராமநாமம். ராமநாமத்துல ராமா அந்த ரெண்டு சப்தம் இருக்கே. ரான்றது நாராயணால இருக்கிற ஜீவனான எழுத்து ரா. அதே மாதிரி நம சிவாயால ஜீவன் மா. ராமன் சொல்லும்போது ஹரிஹர பேதமே கிடையாது அங்க வந்து. அதனாலதான் நாமம் நாமி வர்றதுக்கு முன்னாடி நாமம் வந்துடுத்து. நாமத்தை சொல்லி சொல்லிதான் வால்மீகி பின்னாடி ராமாயணத்தையே எழுதினார். அதனால ராமநாமம் ரொம்ப விசேஷமானது. அந்த ராம கதா ரொம்ப விசேஷமானது. அதனால விஸ்வசிய ரமணாச்சைவ ராம இதி உச்சதே புதை. உலகத்தை சந்தோஷப்படுத்துறதார் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு ராமன் பேர். சேஷோபி பக்தியா விஷ்ணோச்ச தபசா அவாதரத் பவி தோர்தண்டாவபி விஷ்ணோச்ச அவதீர்ணௌ பிரதாபினௌ சத்ருக்ன பரதாக்கியௌ ச விக்யாதௌ புவனத்ரயே. அதெல்லாம் வேற யாரெல்லாம் தோன்றினான்னு சொல்றார். ஆதிசேஷனானவர் பகவான் மகாவிஷ்ணு மேல இருந்த பக்தினால விஷ்ணு அங்க அவதாரம் பண்ண போயிட்டா இவர் மட்டும் படுத்துட்டு இருக்க முடியுமா பார்க்கடல்ல? அதனால அவரும் வந்தாராம் கூடவே தபஸ் பண்றதுக்கு. அது மாதிரி துவாரபாலகர்கள் அவளும் மகாவிஷ்ணு கூட சத்ருக்ன பரதர்களாக அவதாரம் பண்ணாலாம். மிதிலாதிபதே கன்யாயா உக்தா सीताजातुङ्गलस्य इयं भूमिविकर्षणात् तस्मात् सीयेति विख्याता विद्या साक्षिकता मिथिलायां समुत्पन्ना विद्यते विश्रुता जगात्मजा ख्यातवेदवती पूर्वं ब्रह्मविद्या सा दत्ता जयेनैव विष्णवे परमात्मने. महाविष्णु சொன்னார். இங்க சீதை பத்தி 6 சொல்றார். என்ன மிதிலாதிபதே யா உக்தா பிரம்மவாதிபிஹி. பிரம்மவாதிகள் எல்லாம் பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடியதாகி அந்த சுரூபமானது மிதிலையில் மிதிலாதிபதியினுடைய கிரகத்துல பெண்ணாக பிறந்துதான்.
சா பிரம்ம வித்யா அவதரது. அப்பேற்பட்ட பிரம்ம வித்யா அவதாரம் பண்றா. எதுக்குன்னா சுரானாம் காரிய சித்தையே, தேவர்களுடைய காரிய சித்தி ஏற்படணும்ன்றதுக்காக சீதையே அவதாரம் பண்றாளாம். சீதா ஜாதா லாங்கலஸ்யம் பூமி விகர்ஷனாத். எப்படி பிறந்தா சீதான்னா, பூமியை பேத்து உழும்பொழுது அதிலிருந்து தோன்றி வந்தாலாம். அதனால சீதான் பெயர் சூட்டப்பட்டாள். வித்யாவானவள். மிதிலையில் சமுத்பன்னமா மிதிலையில தோன்றினதுனால மைதிலின்னு ஒரு பெயர் உண்டு. ஜனகனுடைய புத்திரியாக பிறந்ததுனால ஜானகி ஜனகாத்மஜை பெயர் இருந்துதான். ஏற்கனவே வேதவதின்ற பெயரோடு இருந்தவள். அப்பேற்பட்ட பிரம்ம வித்யா, பாபங்களை நாசம் பண்ணக்கூடிய பிரம்ம வித்யாங்கிறார். பிரம்ம வித்யா அகநாசினி. அகம்னா பாபம். நம்ம எல்லா பாபத்தையும் சம்ஹாரம் பண்றது பிரம்ம வித்யை தான். அப்பேற்பட்ட பிரம்ம வித்யான ஜானகிய சாதத்தா ஜனகேனைவ விஷ்ணவே பரமாத்மனே. விஷ்ணுவாகிய பரமாத்மாக்கு இந்த ஜானகிய கொடுத்தாராம் ஜனகர். ஈஸ்வரத்து கொடுத்தாராம். ததா தயாத வித்யயா சார்த்தம் தேவதேவோ ஜகத்பதிः உக்ரே தபசி லீனோऽசौ விஷ்ணுः பரமமங்கலः ராமேது காமோ வை ராமோ ராஜீவலோச்சனः அரண்யவாசமகரோத் தேவானாம் காரிய சித்தையே. ராமர் ஏதோ நான் விஷ்ணுவனுடைய அவதாரம், அதனால நான் உடனே போய் ஏதோ ராவணனை சம்ஹாரம் பண்ணிடுறேன்னு போலையா. பிரம்ம வித்யான அம்பாளோடு கூட தபஸ் பண்ணாராம் அவர். தபசி லீனோசோ. எங்க அரண்யத்துல போய், காடுகள்ல போய் அரண்யவாசம் அகரோத்து, காட்டுல வாழ்ந்துட்டு தபஸ் பண்ணாராம் சீதையோட. எதுக்காகன்னா தேவானாம் காரிய சித்தையே. அதனால தேவர்கள் காரிய சித்தமாகணும், ராவண வதம் நடக்கணுங்கிறதுனால ராஜீவலோச்சனாகிய ராம் அப்படின்னு சொல்ற. ராஜீவன்னா தாமரை கண்கள். ராஜீவலோச்சன். அதனால தாமரை கண்ணனாகிய ஸ்ரீராமன் இந்த தேவர்களுக்காக தபஸ் பண்ணாராம். சேஷாவதாரோபி மகாஸ்தபஸ் பரமதுஷ்கரம் ததாப பரயசக்தியா தேவானாம் காரிய சித்தையே. சேஷாவதாரமாகிய லக்ஷ்மணனும் மகஸ்தபஸ் பண்ணாராம் தேவகாரியத்துக்காக. சத்ருக்னோ பரதஸ்சைவ தபேது பரமந்தபா. சத்ருக்னாலும் தபஸ் பண்ணார். இப்படி எல்லாரும் தபஸ்னால மட்டும்தான் ராவணனை ஜெயிக்க முடியும். ஏன்னா ராவணன் மகா தபஸ்வி. என்ன அதனால சகனம் ராவணம் ராம ஷட்பிர் மாசைஹி அஜீஹனத்து. 6 மாசம் யுத்தம் பண்ணி தபஸ் வலிமையினால ராவணனை ஜெயிச்சார். ராவணனுக்கால பெருமைன்னு சொல்றது புராணம். விஷ்ணுனா காதிதா, மகாவிஷ்ணுவே வதம் பண்ணார்னா அதுவே புண்ணியம். அதேமே சிவசாரூபியம் ஆப்தவான், சிவபக்தனாச்சே சிவசாரூபியத்தை அடைஞ்சானா ராவணேஸ்வர். சகனஹா சத்யோ பந்துபி சக சுப்ரதாக சிவபச்சாத்து சிவப்பிரசாதாத்து சகலம் துவைதம் அவாபஹா துவைதாத்வைத விவேகார்த்தம் ரிஷயோப்யத்ர மோகிதாக தற்சர்வம் பிராப்னுவந்தீக சிவார்ச்சனரதா நராக. அதனால ராவணேஸ்வரன் என்ன அடைஞ்சான்னா சாரூபியத்தை மட்டும் இல்லையா, சிவப்பிரசாதா சகலம். சிவப்பிரசாதத்தினால சிவலோய் சிவனுடைய பிரசாதத்தினால அங்க துவைதாத்வைத விவேகத்தை அடைஞ்சான். எது துவைத்தம் எது அத்வைத்தம்ன்ற ஞானம். துவைதாத்வைத விவேகார்த்தம் ரிஷயோபி அத்திர மோகிதாக. ரிஷிகள் எல்லாமே துவைதாத்வைத பேதம் எப்படி புரிஞ்சிக்க கஷ்டப்படும் பொழுது ராவணேஸ்வரன் சிவார்ச்சனையினால ரொம்ப சுலபமாக அதை அடைஞ்சான். தத் சர்வம் பிராப்துவந்தி இஹ சிவார்ச்சனரதா நராகா. யாரெல்லாம் சிவார்ச்சனை பண்றாளோ அவெல்லாம் அதை ரொம்ப சுலபமாக அடைவா ஈஸ்வரனுடைய உபதேசத்தினாலன்னு சொல்றார். ஏர்ச்சயந்தி சிவம் நித்யம் லிங்கூபிணமேவ ஸ்ரீயோவாப்யதவா சூத்ரா சுபஜாஹ்யந்த்யவாசினஹாம் தம் சிவம் ஆப்னுவந்த்யேவ சர்வதுக்கோபநாசனம் பசவோபி பரம் யாதா கிம் நு புனர்மானுஷாதயஹ. யாரு சிவசாகியத்தை அடைவா சிவான்னா ஒரு பேதையாதுன்றது. யாரு சிவார்ச்சன லிங்கத்தை வந்துட்டாலோ
அது ஸ்திரியா இருந்தாலும் சரி, இல்ல ஜாதிகள்னால பேதப்படுறவா இருந்தாலும் சரி, ஈவன் மிருகங்களாக இருந்தாலும் கூட பசுக்கள் கூட பரமேஸ்வரன் அடையிறது. அப்போ ஏ த்விஜா பிரம்மச்சரியேன தப பரமமாஸ்திதாக வருஷைரநேகைர்யஜ்ஞானாம் தேபி ஸ்வர்கபராபவன் விஷ்ணோ வாஜபேயோ யதிராத்மாதயோ ஹிமி ஸ்வர்கம் பிரயச்சந்தி சத்ரிநாம் நாத்திர சம்சயா. சரி, நீங்க வந்து எல்லாரும் சிவலோகத்தை அடைவான்னு சொல்றேளே, இந்த யஜ்ஞயாகங்கள் பண்ற பிராமணால பத்தி என்ன சொல்றேன்? இந்த பிரம்மச்சரியன்னு பரமம் பரிய தபசு பண்றவர்கள்லாம் வச்சுட்டு யஜ்ஞம் பண்றவா நிச்சயமா சொர்க்கத்தை அடைவார்கள். வருஷைகி அநேகைகி யஜ்ஞானாம். ஏன்னா சொர்க்கத்தை யாச்சித்து தானே அந்த யஜ்ஞங்களை பண்றா. அப்போ சொர்க்கத்தை நிச்சயமா அடைவா. ஜோதிஷ்டோமம் பண்ணாலும், வாஜபேயம் பண்ணாலும், அதிராத்திராதி யாகங்கள் பண்ணாலும் யஜ்ஞங்கள் சொல்றபடியாக சொர்க்கத்தை அடைவார்கள், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சொர்க்க சுகம் வந்து நித்தியம் கிடையாது. ஸ்வர்க சுகம் புக்வா புண்ணிய க்ஷயகரம் புண்ணிய க்ஷயேபி யஜ்வானோ மத்தியலோகம் பதந்திவை. சொர்க்கெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி இதே லோகத்துக்கு பூமியில வந்து பிறந்துதான் ஆகணும். பிறந்து என்ன ஆகும்னா சம்சாரே தெய்வா புத்தி பிரஜாய சம்சாரே தெய்வாத் புத்தி பிரஜாயதே குணத்ரயமயி விப்ராஹ தாசு தாசு இஹ யோனிஷு யதா சத்வம் சம்பவதி சத்வயுக்த பவம் நரஹ ராஜசாஸ்ச ததா ஞேயாஹ தாம் தாமசாஸ்சைவ தே த்விஜாஹ. இப்ப வந்து திருப்பியும் விழறாளா இந்த சம்சாரத்துல. சில பேர் சாத்விகமா குணத்தோடு, சில பேர் ராஜச குணத்தோடு, சில பேர் தாமச குணத்தோடு இங்க சம்சார சக்கரத்துல இங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு தான் இருக்க போறா. அவளும் திருப்பியும் எப்ப மோட்சத்தை அடைவான்னா சிவசம் சேவனத்தினாதான். அந்த ஏதோ ஒரு எதிர்ச்சையா தெய்வகத்தியா பரமேஸ்வரனுடைய பக்தி எப்படி வரும்னா எதிர்ச்சியாக அவனுக்கு ஏதோ புண்ணிய பரிபக்குவத்தினாலதான் வந்தாகணும். ஏதோ அது ஏன் வருது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைதனான்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சிவபரமான ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னா அத்வைத வாசனை இருக்கணும். அத்வைத வாசனை இருக்கணும்னாலே ஈஸ்வரானுகிரகம் இருந்தாதான் முடியும். அப்படிங்கிறதுனால அதுவே ஒரு அனுகிரகம் தான். சிவத்தியான பராணாம் நராணாம் யதசேதசாம் மாயா நிரசனம் சத்யோ பவிஷ்யதி நாச்ச அந்யதா. மாயை எப்ப போகும்னா சிவபக்தி பண்ணா மட்டும்தான் மாயை போகிறது, இல்லைன்னா மாய போகாதுன்னா அந்யதா. மாயா நிரசனாத் சத்யோ நஷ்யத்யேவ குணத்ரயம். மாயை போனா திருகுணம் போகிறது. யதா குணத்ரயாதீதோ பவதி இதி சஹா முக்தா. யாருக்கு இந்த திருகுணத்துவம் போகிறதோ அவன் மோட்சத்தை அடையறான். அதனால தஸ்மாத் கிரியார்ச்சனம் பவ்யம் சர்வேஷாம் அபி தேகினாம். எல்லாரும் லிங்கார்ச்சனம் பண்ணணும். லிங்க ரூபி சிவோ பூத்வா திராயத்தே சச்சராச்சரம். அதனால பரமேஸ்வரன் வந்து லிங்க ரூபமாக இருந்து உலகத்தை காப்பாத்தின்னு இருக்கார். அதனால அந்த அந்த ஸ்வரூபத்தை வந்து எல்லாரும் ஆராதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது. பிருஷ்டோகம் லிங்க ரூபி கதம் சிவஹா தத் சர்வம் கதிதம் விப்ராயாதாதத்யேன சம்பிரதி. நீங்கள்லாம் கேட்டேன் எப்படி லிங்க ரூபியானார் பகவான்னு நான் சொன்னேன். சோமேஸ்வர் சொல்ற அது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இப்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். தார்தாவனத்துக்கு போய் எப்படி பரமேஸ்வரன் வந்து லிங்க சுரூபமானார்ன்றதெல்லாம். இப்ப என்னன்னா கதம் கரம் பக்ஷிதவான் சிவோ லோக மகேஸ்வரா. எப்படி வந்து கரம் சாப்பிட்டார், விஷத்தை சாப்பிட்டார் நீங்க சொன்னேலே, அது எப்படி நடந்தது அந்த கதையை நான் சொல்றேன் கேளுங்கோ. தத் சர்வம் ஸ்ரூயதாம் விப்ராயதாவத் கதையாமி வை. பரமேஸ்வரன் வந்து இந்த ஆலாஹல விஷத்தை எப்படி பருகினார், என்ன என்ன சந்தர்ப்பத்துல அது நடந்ததுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதோட இந்த 8வது அத்தியாயம் முடியறது. இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே பிரதமே மாஹேஸ்வர கண்டே கேதார கண்டே சாஸ்திரே சிவலிங்கார்ச்சனே ஸ்ரீராமாவதார கதாவர்ணனம் நாம அஷ்டமோத்தியாய. ராமாவதாரத்தை சொன்ன ரொம்ப முக்கியமான அத்தியாயம் 8வது அத்தியாயம் முடியறது. 9வது அத்தியாயத்துல இந்த பூர்வ பாகமாக பகவான் விஷத்தை ஸ்வீகாரம் பண்ணின்றதுக்கு பூர்வ பாகம் குரோர் அவஜ்ஞையா இந்திரஸ்ய ராஜ்யபங்க வர்ணனம்.
குருவை அவமதிச்சதுனால இந்திரனுடைய ராஜ்யம் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இங்க விருத்தம். அத்தியாயம் சபா மத்திய ஆஸ்திதோ தேவராட் ஸ்வயம் லோகபாலை பரிவிருத்தோ தேவை. ஒரு தடவை இந்திரலோகத்துல தேவேந்திரன் கொலுவிட்டிருந்த சமயம் சுத்தி எல்லா தேவர்களும் இருக்காளாம், ரிஷிகள்லாம் இருக்காளாம், அப்சரசுகள்லாம் இருக்காளாம், கந்தர்வர்கள்லாம் இருக்காளாம். இவன் வந்து அந்த சபால நடக்கிற நிருத்தியங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கானாம். அப்ப என்ன ஆறுது, சிஷ்யர்களோடு கூட தேவகுருவானவர் ப்ரஹஸ்பதி வரார். என்ன, மகாபாகோ ப்ரஹஸ்பதி உதாரதிஹி, ரொம்ப உயர்ந்த உள்ளத்தை உடையதாகிய ப்ரஹஸ்பதி அங்க வரார். வந்த உடனே எல்லா தேவர்களும் எழுந்து நமஸ்காரத்தை பண்ணாலாம். இந்திரன் பார்த்துட்டு பேசாம இருந்துட்டான். ஒரு கர்வத்துல வந்து உட்காரட்டுமே, நம்ம எதுக்கு எழுந்துக்கணும்ட்டு. நோவாச்ச கிஞ்சித் துர்மேவச்சா மானபுரஸ்ஸரம் ந ஆக்வானம் ந ஆசனம் தஸ்ய ந விசர்ஜனமேவச்ச சக்ரம் பிரமத்தம் ஞாத்வா மகா மதாது ராஜ்யம். இந்த ராஜ்ய போகம், அந்த மோகம் இருக்கே, அது ஒருத்தனை வந்து கர்வம் அடைய பண்ணிடுமா. அந்த கர்வத்தோடு இருக்கிறதுனாலதான் அவன் எழுந்துக்கல, ஆசனம் கொடுக்கல. வந்தவாழ வான்னு கூப்பிட வேண்டாமா, அதுவும் குரு வந்திருக்கார். அதனால இவன் வந்து கர்வம் தலைக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பி போயிட்டாராம் ப்ரஹஸ்பதி. அதனால கவலைலாம், குரு கோஷம் போயிட்டாரே, என்ன சம்பவிக்க போறதோ. அதனால யக்ஷர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள் எல்லாரும் வந்து மகாவிஷ்ணுட்ட போய் சொன்னாலாம், இந்த மாதிரி நடந்துடுது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்குள்ள நாரதரும் வந்து சக்கரனாகிய இந்திரன் கிட்ட சொல்றார், நீ பண்ணது தப்பு, இந்த அவஜ்ஞா குருவை வந்து அவமதம் பண்றது ரொம்ப தப்பான விஷயம், அதனால உனக்கு ராஜ்ய நாசம் ஏற்பட போறதுன்னு நாரதரும் வந்து சொல்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Sorry, Kalyanji, I meant to come for the class, but some of the work stuff come in and I completely forgot about it. Sorry about that. No problem. That's okay. Anyway, how was the connection today? Was it like pretty bad or was it okay?